توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمّة بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام على ياسين حبيب الله على ياسين حبيب الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது ரிவாவை பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள் பாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவாராக. அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் நம்மை சேர்க்காதிருப்பானார். உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. துன்யா கபலல் ஆகிரா. புனிதமிக்க ரமலானுடைய மாதம் அது நம்மை சுத்திகரிக்கும் ஒரு மாதம். ரமலான் என்றாலே சுட்டெரிப்பது என்பது அதனுடைய பத உரை. அரபு நாகரிகத்தில் இலக்கியத்தில் இஸ்லாமிய சகாப்தம் முகிழ்வதற்கு முன்பே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பெயர் இருந்தது. அந்த வகையில் இந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர் ஏற்கனவே இருந்தது. கடுமையான சுட்டெரிக்கும் வெயிலில் இந்த மாதம் வருவதால் ஒவ்வொரு மாதத்திற்கும் பெயர் அதனுடைய பொருத்தத்தை அடிப்படையாக வைத்து பெயர் வைப்பார். ரபியுல் அவ்வல் என்று அவர்கள் பெயர் வைத்ததற்கு காரணம் வசந்த காலத்தினுடைய தொடக்கம் என்பதனால். இஸ்லாமிய சகாப்தம் வந்த பிறகு
அந்த பெயர்களும் அப்படியே இருந்தன. ஆனால் குர்ஆன் ஷரீஃபில் 12 மாதங்களில் ரமலான் மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் பேர் சொன்னான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானை தவிர வேறு எந்த மாதத்தினுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை. அப்படின்னா அது மிகச் சிறப்பான ஒரு மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ரமலான் அதனுடைய பெயருக்கேற்ப சுட்டரிக்கின்ற வெயில், அதை போல இந்த மாதம் முஸ்லிம்களுக்கு நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்களை சுட்டரித்து விடுகிறது. நாம் சுத்தமாகி விடுகிறோம். சுத்தம் செய்வது என்பது பொருளுக்கு பொருள் வித்தியாசப்படுகிறது. நம்முடைய உடையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சோப்பு பயன்படுத்துகிறோம். அதே சோப்பை உடம்ப சுத்தம் செய்யறதுக்கு என்ன செய்யறது இல்லை, பயன்படுத்துறது இல்லை. உடம்ப சுத்தம் செய்வதற்கு வேறு வகையான சோப்பை பயன்படுத்துகிறோம். பாத்திரங்களை சுத்தம் செய்வதற்கு வேறு வகையான பவுடரை, சோப்பை பயன்படுத்துகிறோம். தரையை சுத்தம் செய்வதற்கு இன்னொரு வகையான ஒரு பவுடரை, ஒரு சோப்பை நாம் என்ன செய்கிறோம். கம்பி அது துருபிடித்து விட்டது என்றால் அதை சுத்தம் செய்வதற்கு அதற்கு தனி செயல்முறை, உப்புத்தாள் போன்ற சுத்திகரிக்கின்ற கருவி இருக்கிறது. தங்கம், அதையும் நாம் கழுவி சுத்தமாக ஆக்கி பலபடா என்று ஆக்க வேண்டும் என்றால் அதற்கென்ற ஒரு தனி முறை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் செய்வதற்கு தனித்தனி பொருளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த நோன்பு நம்மை, முஸ்லிம்களை சுத்தம் செய்வதற்காக வேண்டியே அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சோப்பு. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. நம்முடைய உடல் இருக்கிறதே, அந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனால் அதுல இன்னொரு அம்சமும் இருக்கிறது. 2 அம்சங்களினால் உருவானதுதான் மனிதனுடைய உடல். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்பாக அவர்களை களிமண்ணால் அவர்களை உருவாக்கி, அவருடைய உருவத்தை களிமண்ணால் செதுக்கி கிடத்தி, அதிலே அல்லாஹ் என்ன செய்தான், தனது ரூஹை ஊதினான். ரூஹை ஊதின உடனே அவங்க எழுந்து விட்டார். ரூஹு ஊதப்படுவது எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னால், மேலிருந்து ஆரம்பமாகுது. தலையிலிருந்து ரூஹை என்ன செய்யும், ரூஹை எல்லாம் ஊதுகிறார். அப்படி ஊதிக்கொண்டே வருகிற பொழுது இடுப்பு வரைக்கும் தான் அந்த ரூஹு வந்தது. வந்த உடனே எழுந்துட்டாங்கண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்ன அவசரப்படே, அது கீழே ரூஹ் தானே எழுந்திருக்க முடியும், நிற்க முடியும். அது கீழே ரூஹ் இல்லையே, அதுக்குள்ள என்ன அவசரம், அவசரப்படே அப்படின்னு சொன்னான். மனிதன் அவசரத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறான். கொலித்தல் இன்சான் மின் அஜலி. அதற்கு பிறகு அந்த ரூஹ் கீழ் முழுமையாக ஊதப்பட்ட பிறகு அவர்கள் முழுமையாக எழுந்தார்கள், நடந்தார்கள், செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே ரூஹ் எடுக்கப்படுகிற பொழுது, பிடுங்கப்படுகிற பொழுது காலிலிருந்து அல்லாஹ் தஆலா உருவுகிறான். மேலே இருந்து உருவுறதில்லை, காலில் இருந்து உருவுறான். ஏன் காலில் இருந்து உருவுறான்னா, காலில் இருந்து உருவி அந்த காலை முடக்கி போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிறது. மனிதனுக்கு அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனை அங்க நமக்கு லேசாக்குவானா? சக்கராத்துடைய வேதனை சாதாரணமானது அல்ல. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வேதனை என்றால் அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத், மௌத்தினுடைய சக்கராத்தை ரப்பே லேசாக்கு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது பக்கத்திலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரிலே கையை முக்கி முகத்தை கழுவிக்கொண்டே இருக்கிறார். இன்னலில் மௌத்தி சக்கராத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது.
அந்த சக்கராத்து எந்த அளவிற்கு பொதுவாக கடினமாக இருக்கும் என்றால் தாகம் எடுக்கும், கடுமையான தாகம் எடுக்கும். 7 கடல் தண்ணீரை குடித்தாலும் தாகம் தீராது. 7 கடல் தண்ணீரை குடித்தாலும் தாகம் தீராது. அவ்வளவு கடுமையான ஒரு வேதனை தான் சக்கராத்துடைய வேதனை. அதனை கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடக்கிற, கொலையுயிரும் குற்றுயிருமாக கிடக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற தாகம் சாதாரணமான தாகம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட தாகமுள்ள அந்த நேரத்தில் அந்த வேதனையை லேசாக்கணும், ஆக்கி அருள் புரிவானாக. அப்ப அந்த வேதனை தாங்க முடியாம, சக்கராத்துடைய வேதனை தாங்க முடியாம மேலே இருந்து அல்லாஹ் ரூஹ் எடுத்தானா எஞ்சி ஓடிடுவானா. ஒரு மனிதனை அடிச்சோம்னு சொன்னா அவன் அடி தாங்காம ஓடுவான், அங்கிருந்து அங்க ஓடுவான், அங்கிருந்து ஓடுவான். சுத்தி சுத்தி அவனை அடிப்பார்கள் போலீஸ்காரங்க மற்றவங்க. ஆனா ஒருத்தனை ஓடவே முடியாம அவனை அடக்கி முடக்கி அதுக்கு பிறகு அவனுக்கு அடி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அதனால அவன் ஓடிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் காலிலிருந்து ரூஹை உருவி அவனை நடக்க முடியாம ஆக்கிடுவான். அதுக்கு பிறகு வேதனைகள் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் லேசாக்குவானான். சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், மனிதன் என்பது அவன் 2 கலவையால் உருவாக்கப்பட்டவன். ஒண்ணு என்னங்க, பஞ்சபூதங்கள், இன்னொன்று ரூஹ். இந்த 2ம் சேர்ந்ததுதான் மனிதன். ரூஹுங்கிறது அல்லாஹ்வுடைய அம்சம், பஞ்சபூதங்கிறது இந்த உலகத்தினுடைய அம்சம் இல்லையா? அப்படித்தானே? இப்ப 2னால் உருவாக்கப்பட்ட மனிதன். இந்த பஞ்சபூதங்களுடைய அம்சம் என்னன்னா, அது இருட்டானது. மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கிறது, தண்ணீருக்கு ஒரு குணம் இருக்கிறது, நெருப்புக்கு ஒரு குணம் இருக்கிறது, காற்றுக்கு ஒரு குணம் இருக்கிறது. இதை விட்டும் அதனுடைய கெட்ட குணத்தை விட்டும் சுத்தம் செய்கிற பொழுது அந்த பஞ்சபூதங்கள் மிகைக்கப்பட்டு ரூஹானியத்து மிகைத்து விடுகிறது. அப்படி ரூஹானியத்து மிகைக்க வேண்டும் என்றால் இந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த உடலை சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி சுத்தம் செய்வதற்குத்தான் ரமலானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பசி அது உடலை சுத்தம் செய்கிறது. சுத்தம் செய்வது என்று வரும் பொழுது ஷரியத்துல நம்முடைய உடலை சுத்தம் செய்வதற்கு, ஒது செய்வதற்கு, குளிப்பதற்கு என்ன தேவைப்படுது? தண்ணீர். தண்ணீரை கொண்டு உடலை நாம் என்ன செய்கிறோம்? சுத்தம் செய்கிறோம். தரீக்கத்துல நம்முடைய சுத்தம் செய்யக்கூடிய, தரீக்கத்துல சுத்தம் செய்யக்கூடிய முறை தண்ணீர் அல்ல, கண்ணீர். கண்ணீரை கொண்டு ஒது செய்யணும். அதுக்கு பிறகு என்னங்க இருக்குது? ஷரியத்து, தரீக்கத்து, அதுக்கடுத்து என்னங்க இருக்குது? ஹக்கீக்கத்து இருக்கிறது. ஹக்கீக்கத்துல சுத்தம் செய்யக்கூடிய முறை ஷௌக், அல்லாஹ்வுடைய தேடல், அல்லாஹ்வை சந்திக்கணுங்கிற ஆசை. அந்த ஆசை இருக்கா இல்லையா? உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. இருக்கணும்ல, அல்லாஹ்வை சந்திக்கணுங்கிற ஆசை இருக்கணுமா இல்லையா? அந்த ஆசை தான், அந்த ஆசையை கொண்டு, அந்த ஷௌக்கை கொண்டு அல்லாஹ் ஹக்கீக்கத்துல என்ன செய்கிறான்? சுத்தம் செய்கிறான். சுத்தம் செய்வார்கள். கடைசியா இருப்பது மாரிஃபத்து. அந்த மாரிஃபத்துல எதை கொண்டு உதவு செய்யணும், சுத்தம் செய்யணும் அப்படின்னா இஷ்க், காதல், இறை காதல். அந்த இறை காதலை உண்டாக்கி அதன் மூலமாகத்தான் சரி மாரிஃபத்துல உதவு செய்ய முடியும் என்று சொல்லுவார். இந்த வகையிலே சுத்தம் செய்வது என்பது பல வகைகள் இருக்கிறது. சுத்தம் செய்வது என்பது பல முறைகள் இருக்கிறது. பொதுவாக இரும்பு இருக்கிறது, அந்த இரும்பு கெட்டு போறது இல்லை. ஆனா அந்த இரும்பு எப்போ கெட்டு போகும்? துருபிடிக்கும் பொழுது கெட்டு போய் விடுகிறது. அப்ப அந்த துருவை அகற்ற வேண்டும். அதே போல மனிதன் தூய்மையானவன். அந்த தூய்மையான மனிதன் கெட்டு போவதில்லை. ஆனால் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுடைய கல்விலே துருபிடித்து விடுகிறது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அல்லாஹ் சொல்கிறான். பிமா கானூ யக்ஸிபூன். அவன் செய்யக்கூடிய சம்பாத்தியம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுடைய கல்விலே துருபிடித்து விட்டது. துருபிடித்த அந்த இதயத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இந்த உடல்ல 2 அம்சம் இருக்குது. ஒண்ணு என்னதுங்க சொன்ன?
யாரும் கவனிக்கிற மாதிரி தெரியுது. பஞ்சபூதம் அது கெட்டு போகக்கூடியது, இந்த உலகத்தினுடைய அம்சம் அது கெட்டு போயிடும். இன்னொரு அம்சம் என்ன? அல்லாஹ்வுடைய ரூஹ், அது அல்லாஹ்வுடைய அம்சம், அது என்ன செய்யாது? உடல் கெட்டு போய்விடும், ரூஹ் என்ன செய்யாது? கெட்டு போகாது. ஆனா கெட்டு போகக்கூடிய இந்த உடல்ல தான் கெட்டு போகாத அந்த ஆன்மா இருக்கிறது. கெட்டு போகக்கூடிய இந்த உடல்ல தான் கெட்டு போகாத இந்த ஆன்மாவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பால் இருக்குது, பால் கெட்டு போயிருக்கும்ல, சூடாக்கி வச்சோம்னா கொஞ்சம் சில மணி நேரம் கெடாமல் இருக்கும். சூடாக்குறதுனா உடனே கெட்டு போயிடும். சூடாக்கி வச்சோம்னு சொன்னா கொஞ்ச நேரம் அது என்ன செய்யாமல் இருக்கும், கெடாமல் இருக்கும். அதே பாலை உர ஊற்றி தயிராக்கி விட்டால் இன்னும் சில நேரங்கள், அதிகமான நேரங்கள் அது என்ன செய்யாது, ஒரு நாள் 2 நாள் கூட என்ன செய்யாது, கெடாமல் இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? ஆனா அந்த தயிரை நீங்க கடைந்து என்ன ஆக்கினீங்கன்னு வைங்க, வெண்ணெயாக, மோரை கடுத்து அதை கடைஞ்சி வெண்ணெய் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது பல நாள் என்ன செய்யாது, கெடாது, பல நாட்கள் கெடாது. அந்த வெண்ணெய உருக்குன்னு உருக்கினீங்கன்னா என்ன வரும்? நெய் வரும். நெய் கெடவே கிடையாது, பல மாதங்கள் கூட கெடாமல் இருக்குமா. அண்மையில கேரளாவில் ஒரு பெரிய மண்ணுக்கருகே ஒரு ஜாடி கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஜாடி, அது 500 வருடங்களுக்கு முன்னால உள்ள ஜாடியா, அதுல நெய் இருந்திருக்குது, கெடவே இல்லைன்னு சொல்றோம். அப்ப நெய் என்பது எந்த காலத்திலையும் கெடாது. இந்த நெய் எங்கே இருந்தது? பால்ல இருந்துச்சு. கெட்டு போகக்கூடிய பாலில் தான் கெட்டு போகாத என்ன இருந்துச்சு, நெய் இருந்துச்சு என்பதை போல கெட்டு போகக்கூடிய இந்த உடல்ல தான் கெட்டு போகாத ஆன்மா இருக்கிறது. எனவே கெட்டு போகக்கூடிய இந்த உடலை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, எதை கொண்டு சுத்தம் செய்யணும்னு. அப்படி சுத்தம் செய்தால் அழியாத வாழ்க்கையை, அழியாத உடலையும் சேர்த்து நாம் என்ன செய்ய முடியும், பெற முடியும். அதற்கு இந்த ரம்ஜான் ஒரு சிறந்த சுத்திகரிப்பாக இருக்கிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறதான ஆயில், மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறதான ஆயில், அது மண்ணெண்ணெய்ங்கிறான். அடுத்த ஸ்டேஜில் டீசல், பெட்ரோல், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அதனுடைய தரம் கூடுது. சாதாரணமாக நம்முடைய வண்டிகளுக்கு டீசல் ஊற்றக்கூடிய வண்டிகளும் இருக்குது, அதை விட பெட்ரோல் ஊற்றக்கூடிய வண்டிகளும் இருக்குது. ஆனால் இந்த பெட்ரோலை ஃப்ளைட்டில், விமானத்துக்கு ஊற்ற முடியாது இல்லையா? அதை இன்னும் சுத்திகரிப்பு பண்ணி கிரோசன் ஆயில் அப்படின்னு சொல்றான். அந்த ஆயிலை தான் எதுக்கு பயன்படுத்த முடியும்? விமானத்திற்கு ஊற்ற முடியும். இப்படிதானே? ராக்கெட்னா இன்னும் சுத்தமான ஒரு ஆயிலாக இருக்க வேண்டும். இப்படி உருக்க உயர்வுதான் என்பதை போல சுத்தம் செய்ய ஒளிதான், வெளிச்சம்தான். அந்த அடிப்படையில நம்மை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் நம்மை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக சுத்தம் செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம் என்று சொன்னார். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த நிஅமத்தை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இது எந்த நிஅமத்து? ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீரில் எழுதுவார்கள், ஜாபிர் ஜுஅஃபி என்ற பெரியார், ஹஜ்ரத் இமாம் பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது பாக்கிலானி, 2 விதமான பாக்கிலானி பெரிய ஆய்வாளர், அறிஞர், அவங்கள்ட்ட சந்திக்க போறாங்க. அப்படி சந்திக்க போகும் பொழுது அவங்க இவர்கிட்ட கேட்கிறாங்க, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அல்லாஹ் நிஅமத்தை குறித்து உங்களிடத்துல கேள்வி கேட்பான், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இது எந்த நிஅமத்து என்று கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, குளிர்ந்த நீர் இல்லையா, குளிர்ந்த காற்று, இதுதான் அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்து, அதை குறித்து
இன்னைக்கு நம்ம குளிர்ந்த காற்று எவ்வளவு ஞாபகத்து, ஏசி இல்லாம இருக்க முடியுதா? அப்ப ஏசியில இருக்கிறோம், அல்லது குளிர்ந்த காற்று குடுகுடுன்னு வீசுதுன்னா அது ஞாபகத்தானே. ரெண்டாவது குளிர்ந்த நீர், அதை குடிக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நோம்பு இருக்கிற நேரத்துல, ரொம்ப தாகமா இருக்கிற நேரத்துல நம்ம ஜில்லா தண்ணி குடிக்கும் பொழுது எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்ப அது பெரிய ஞாபகத்து தான், அதை மறுப்பதற்கு இல்லை. ரொம்ப சுகமான அனுபவம், அப்படித்தானங்க. ஆனா அதுதான் அந்த ஞாபகத்தை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அவங்க அதுக்குண்டான ஒரு தப்சீரை, சில பேருடைய தப்சீரை எடுத்து சொன்னாங்க. அப்ப இமாம் பாக்கிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாரு விருந்தாளியா, அவங்கள உட்கார வச்சு ஏசியை போட்டு, அந்த காலத்துல ஏசி இல்லை, காத்திராகத்தான ஒரு இடத்துல உட்கார வச்சு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி கொடுத்தீங்க, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது தண்ணி மட்டும் கொடுத்தீங்க, அல்லது சின்ன ஒரு பேரத்தம்பழம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நியமத்தை நீங்க அவருக்கு சொல்லி காட்டுவீங்களா? நமக்கு ஒரு ஆள் ஒரு டீ வாங்கி தந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை போய் நம்ம சொல்லி காட்டுவோமாங்க? எப்பா நான் உனக்கு ஒரு டீ வாங்கி தந்தேன்ல அப்படின்னு சொல்லி காட்டுவோம். உனக்கு வீட்டுக்கு வந்தப்போ ஒரு கிளாஸ் தண்ணி தந்தேன்ல, அதை நான் சொல்லி காட்டுவீங்களா நீங்க? அதை எப்படிங்க சொல்லி காட்ட முடியும்? அந்த அளவுக்கு நான் நாகரிகம் இல்லாத மனிதனான்னு கேட்டார் அவர். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டா சொல்லி காட்ட முடியாது. ஒரு டீ வாங்கி கொடுத்துடலப்பா அன்னைக்கு, அதை நம்ம என்ன செய்ய முடியாது. எதை சொல்லி காட்டுவோம்? நம்முடைய பார்வையில எது பெரிய உதவியாக நாம் கருதுகிறோமோ அப்படித்தானேங்க. ஒரு பெரிய உதவி நமக்கு, அவர் வியாபாரம் செய்வதற்குண்டான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து தொழிலை தொடங்கி வச்சாரு அப்படின்னா வச்சுக்கோங்க, நான் தானவா உனக்கு தொழிலையே நான் உனக்கு கொடுத்தேன், வச்சு கொடுத்தேன் இந்த வியாபாரத்தை அப்படின்னு சொன்னா கொஞ்சமாவது அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஒரு பெரிய வீடு அவருக்கு கட்டி கொடுத்தாரு அப்படின்னா நான் தானே அந்த வீடுலாம் கட்டி கொடுத்தேன்னு சொல்லலாம். சொல்லக்கூடாது, நாம செய்த நாமத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா சொல்லி காட்டுவதற்கும் ஒரு வரையறை இருக்குல்ல. சின்ன சின்ன தண்ணி கொடுத்ததுலாம், டீ வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்ட முடியுமா? சொல்லி காட்ட முடியாது. அப்ப சொல்லி காட்டப்படுவதற்குண்டான தகுதியுள்ள ஒரு ஞாபகத்தை எது அப்படின்னா, லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅத ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் இந்த உலகத்துல எத்தனையோ ஞாபகத்துகளை செய்திருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்துல எத்தனையோ ஞாபகத்துகளை செய்திருக்கிறான். அதை குர்ஆன்ல கூறுகிறான். ஆனா நான் இந்த ஞாபகத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டல. உபகாரத்தை சொல்லி காட்டுறதுன்னா ரெண்டு ஞாபகத்தை மட்டும் தான் சொல்லி காட்டுறான். ஒன்னாவது ஹிதாயத்து, ரெண்டாவது அந்த ஹிதாயத்திற்கு காரணமான ரசூலுல்லாஹி. அல்லாஹ் உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தந்தான் அல்லவா, அந்த அதை நான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொல்கிறான். அது மன்னல்லாஹு அலல் முஃமினீன, அல்லாஹ் உங்களுக்கு ரசூலை அனுப்பியது, அதை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொல்கிறான் என்றால், உலகத்திலே சொல்லி காட்டப்படுவதற்குண்டான தகுதியான நியமத்து இதுதான். நமக்கு அல்லாஹ் ரசூல் நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததுதான் என்றால், அந்த நியமத்திற்கு ஈடாக எந்த நியமத்தும் இல்லை. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த ரமலான் நமக்கு கிடைத்தது, லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்தது, நோன்பு கிடைத்தது. இதன் மூலமாக அல்லாஹ் நம்மளை சுத்திகரிக்கிறான் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சுத்திகரிப்பு என்பது பல வகை இருக்கிறது என்று சொன்னேன். ஒரு வகை என்னன்னா, நாம பாவம் செய்துட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் செய்துட்டு ஆக்கிரத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். ஏன்னா பாவ கரைகளோடு சொர்க்கத்துக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அப்ப என்ன செய்வான், நரகத்துல போட்டு என்ன செய்வான், நம்மள புழுக்கெடுப்பான், சுழுக்கெடுப்பான். நரகத்துல போட்டு, ஏன்னா இரும்பு துரு பிடிச்சிருச்சுன்னா அந்த துருவை நீக்கிறதுக்கு என்னங்க செய்யணும், நெருப்புலத்து போடணும். அப்பதானே அந்த இரும்புலோட துரு நீங்கும். அதே மாதிரி பாவத்தினுடைய துருவை நீக்க வேண்டும் என்றால் அதை என்ன செய்வான், அல்லாஹ் நரகத்துல போட்டு எவ்வளவு துரு இருக்குதோ அவ்வளவு துருவை நீங்கிற அளவுக்கு போட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளை துவைச்சி எடுப்பான், நெருப்புல துவைச்சி எடுப்பான். எடுத்து அதுக்கு பிறகு சுத்தமான பிறகுதான் எங்க அனுப்புவான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனா இந்த உம்மத்துல ஈமான் இருந்தா நிரந்தர நரகம் யாருக்குமே கிடையாது. அவன் செய்த பாவத்தின் அளவுக்கு நரகத்துல போடப்பட்டு அதுல சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு எங்கே கொண்டு செல்லப்படுவான். நரகத்துல போட்டா அவன் எப்படி இருப்பான், கறிக்கட்ட மாதிரி இருப்பான் இல்ல. இந்த கறிக்கட்ட மாதிரி உள்ளவனை சொர்க்கத்துக்கு அனுப்புனா அங்குள்ளவன் பயந்துருவான்.
இவனுக்கு ஒரு கேவலமா இருக்கும். அதனால அல்லாஹ் என்ன செய்வான், ஹதீஸ்ல வருது, நஹர ஹயாத், மான ஹயாத் என்று சொல்லப்படுகிற ஆத்துல இவனை கழுவி ரொம்ப பளபளப்பாக ஆக்கி பிரகாசமாக ஆக்கி அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்வானா, சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. இதுதான் சுத்திகரிக்கிற முறை. அல்லாஹ் இந்த மாதிரி நம்மளை சுத்திகரிக்க கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். தாங்க முடியுமா? அட கொஞ்ச காலமா கடந்தாலும் எப்படி கிடக்கிறது நரகத்துல? கிடக்க முடியுமாங்க? அதாவது அது ஒரு விளக்கு எரியுது. என்ன விளக்கு? சும்மா உதாரணத்துக்கு சொல்லுங்கண்ணே, மெழுகு 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 வெளுத்திலே நெருப்பு எரியுது. அதை கையை விட்டு பாருங்க, கையை விட்டு பார்த்துருக்கீங்களா? தாங்க முடியுமா? அதையே தாங்க முடியாதுன்னா நரக நெருப்பு. இந்த உலகத்தினுடைய நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பை 70 முறை சுத்திகரிப்பு செய்யப்பட்ட உள்ள நெருப்பாம். நரகத்தினுடைய நெருப்பை 70 முறை அல்லாஹ் கழுவி 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 சுத்தம் செய்தா அந்த சூடு ஃபுல்ல போக்கி அதைத்தான் இந்த உலகத்துல நெருப்பாக கொடுத்திருக்கிறான். அப்படிதானேங்க? இந்த உலகத்தினுடைய நெருப்புடைய பல தரம் இருக்குது. எல்லாம் ஒரே தரமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மரத்தை எரிக்கணுமானா சாதாரண நெருப்பானா உடனே அது எரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரம் ஃபுல்லா எரிச்சு. பிணத்தை எரிக்கணுமானா அது உடனே எரிக்காது. அந்த நெருப்பு சாதாரண நெருப்பு, அவ கட்டையெல்லாம் வச்சு அதை கொளுத்தணும். இப்படி துன்யாவுடைய நெருப்புடைய ஃபாரன் ஹீட் கூண்டதுதான் இருக்கு. இந்த அனல் மின்சாரம் இருக்குல்ல, நிலக்கரியினால மின்சாரம் தயாரிக்கிறான். அதை போய் நான் பார்த்துருக்கிறேன். தூத்துக்குடியில அனல் மின் நிலையம் இருக்குது, ஒரு தடவை பார்த்தேன். அப்ப அங்குள்ள அந்த அதாவது கரியினால மின்சாரத்தை நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்புனால என்ன தயாரிக்கிறான்? மின்சாரம் தயாரிக்கிறான். அப்ப அதை போய் காட்டும் பொழுது அவர் சொன்னார், கொஞ்சம் பாய் நகண்டுக்கிட்டு. ஏன்னா அந்த கதவை திறக்க போறான், நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த நரகத்தினுடைய கதவை திறக்க போறான். முன்னாடி நிக்க முடியாது, வெக்க தாங்க முடியாது. அதனால நீங்க தள்ளி நின்றுக்கங்கன்னு சொன்னாப்ல. தள்ளி நின்ற பிறகு அவனும் கிட்ட போய் திறக்கல, ஒரு இரும்பு கம்பியினால தூரமா நின்று அதுல கொலுக்கி மாட்டி அந்த கதவை திறந்தான். திறந்து பார்த்தா சுபஹானல்லாஹ், ஜஹன்னம் தான் அது. நாம பார்க்கிற இந்த நெருப்பினுடைய கடலையே இல்லைங்க. நம்ம பார்க்கிறோம்ல நெருப்பு, இது ஒரு வகையான சிவப்பாடு இருக்குது, அது ஒரு வகையான புழு கலந்த வெள்ளையா இருக்கு. ஹீட்டு கூண்ணு எனக்குதா. இன்னும் சில நெருப்பு இருக்குது, சூடு இருக்குது, அதுல மனுஷன் அல்லாஹ் பாதுகாக்கணும், விழுந்துட்டானா அந்த செகண்ட் பஸ்பம், அப்படி நெருப்பும் இருக்குது. ஆனா இந்த உலகத்தினுடைய இந்த நெருப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜஹன்னமனுடைய நெருப்பை 70 முறை சுத்தம் செய்து அதுக்கு பிறகு வந்ததான் துனியாவுடைய நெருப்புன்னு சொன்னா, அப்ப அந்த நெருப்பை நம்மளால தாண்ட முடியுமா? கற்பனை கூட செய்ய முடியாது. அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். ரமலான 3 வகையா அல்லாஹ் பிரிச்சான் இல்லையா? முதல் ரஹமத்துடைய 10 உஸ்தாத் சொன்னாங்கல்ல, முதல் 10 ரஹமத்துடைய 10. சில மேன்மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முதல் 10லேயே அவங்க சுத்திகரிக்கப்பட்டுருவாங்க. முதல் 10லேயே அந்த ரஹமத் கிடைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டுருவாங்க. இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, வெறுமனே முதல் 10ல அவங்கள சுத்திகரிக்க முடியாது. அப்ப அதனால அவங்களுக்கு 2வது 10ல அவங்க செய்யக்கூடிய அமலின் காரணமாக, பிடிக்கிற நோன்பின் காரணமாக, செய்கிற பத்தியத்தின் காரணமாக, செய்யக்கூடிய இபாதத்தின் காரணமாக, இஸ்திக்பாரின் காரணமாக அவங்க 2வது 10 வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க? காத்து வைக்கப்படுறாங்க, மன்னிக்கப்படுறாங்க. சில பேர் அந்த 2வது 10லேயே சுத்திகரிக்கப்படுறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க 2 10லேயும் அவங்களால என்ன செய்ய முடியாது, முரட்டு ஆத்மாக்களா இருப்பாங்க. சில பேர் அந்த முரட்டு ஆத்மாக்களை இந்த 2 10 அவங்கள என்ன செய்ய முடியாது, சுத்தம் செய்ய முடியாது. அவங்களுக்கு 3வது 10 தேவைப்படுது. அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். இந்த 3வது 10 தேவைப்பட்டு அதுல போட்டு நெய்ய புடைச்சி சுத்தம் பண்ணி அவங்கள வெளியில் எடுக்க வேண்டும். நரகத்துல போட்டு துவைக்காம இருக்கிறதுக்கு அல்லாஹ் செய்த வேலை இந்த 3 10ஐயும் ரமலானை கொடுத்து, இந்த ரமலான் இந்த 3 10ஐயும் அல்லாஹ் கொடுத்தான். ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த நிஅமத்தை கொடுத்தான் என்றால் நாம் நன்றியோடு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இப்படி சுத்தம் செய்வதற்கு, நம்மளை சுத்திகரிப்பு செய்வதற்கு தான் இந்த ரமலானை கொடுத்தான்.
சுத்திகரிப்பு என்பது பல வகை இருக்குது. அங்க போட்டு துவைக்கிறது மோசமானது, இங்கேயே பல கஷ்டங்களை கொடுத்து துவைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச போனாங்க. இப்ப அல்லாஹ்ட்ட பேச போகும்பொழுது வழியில சில பேர் சந்திச்சு அவங்கவுங்களுடைய கோரிக்கையை என்ன செய்தாங்க, அவங்ககிட்ட அவங்கவுங்க கோரிக்கை என்ன செய்தாங்க, அதை போய் கேளுங்கன்னா எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்கடா. ஏன் மூசா நபிகிட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னோம்? இவங்க துவா செய்யக்கூடாதா? இவங்களே துவா செய்யலாம்லங்க. அல்லாஹ் தான் சொல்றான, வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னை பத்தி அடியார்கள் கேட்டா சொல்லுங்க, நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன்ல. அல்ல உஜீபு தஅவத்த தாயி, துவா செய்யக்கூடியவருடைய துவாவை நான் என்ன செய்வேன், உடனே ஏத்துக்குவேன்னு சொல்றான்ல. இப்போ மூசா நபிகிட்ட எதுக்கு வந்து சொல்லணும், போய் கேட்டுவாங்க எனக்கு வந்து துவா செய்ய, நான் ரொம்ப நாள கேட்டுட்டு இருக்கிறேன் ஒண்ணு, அது நிறைவேறணும், நீங்க போய் கேளுங்கன்னு ஏன் சொல்றாங்க? சில பேர் கேட்குறாங்கல்ல, எதுக்கு நீங்க வந்து வசீலா என்று போறீங்க? நபிமார்களை கொண்டு வசீலா, வடிமார்களை கொண்டு வசீலா, அவங்க மூலமாக அல்லாட்ட நம்ம போய் சேர்வதற்கான முயற்சி ஏன் மேற்கொள்ளணும்? அல்லாஹ் இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையாங்க? அல்லாஹ் இருக்கும் பொழுது எதுக்கு மற்றவங்களை பக்கம் நீங்க உதவி தேடணும், அவங்கள வசீலா வாக்கணும் என்று கேட்கிறாங்க. ஒரு வஹாபி ஆலிம் இப்படி கேட்ட, அப்போ ஒரு பாமரர் பதில் சொன்னாரா, சுன்ன ஜமாத் படிக்காதவர் அவர், ஆனா கேள்விப்பட்டிருக்கிறார். பயான்ல ஒரு ஹதீஸ் இருக்குது, நிறைய ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஷஃபாஅத் தொடர்பான ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்னங்க வருது, கியாமத் நாளையில எல்லாரும் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் எங்களுக்காண்டி ஷஃபாஅத் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. பாபா சொல்லுவாங்க, நானே ஒன்றை கடந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ பறந்து போய் சில எசக்க பெசக்கா நான் ஏதாவது பண்ணி எங்கது என்னவாகவும் தெரியலப்பா, நீங்க நூஹ் நபிகிட்ட போங்கன்னா, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் எங்களுக்காண்டி ஷஃபாஅத் செய்யுங்கன்னு மக்கள் எல்லாம் போவாங்க. ஹதீஸ்ல வருதுல. இப்போ நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சரிதான், நான் ஒரு 950 வருஷ காலம் சொல்லி ஒரு வயலு கேட்கலன்னு அத்தனை பேரையும் அழிச்சுடுறப்பன்னு துவா கேட்டுட்டேன், அழிவுக்கு காரணமாயிட்டேன். அதை குறித்து என்கிட்ட ஏதாவது ஏடா குடமா கேள்வி கேட்டா என்னிடமே என்னன்னு அதை பத்தி நான் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கிறேன், ஆளை விடுப்பா, இப்ராஹிம் நபிகிட்ட போங்கன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் போய் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யுங்க என்று கேட்ட பொழுது நான் கிட்டேயே போக மாட்டேன். ஏன்னா ஒரு 3 பொய் நான் சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையில, உண்மையில பொய் அல்ல, ஆனாலும் கூட அந்த பொய்யை சொல்லிட்டேனே என்பதற்காக வேண்டி நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி மூசா நபிகிட்ட போங்கம்பாங்க வருது ஹதீஸ்ல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போனா, ஆளை விடுங்கப்பா, நான் யதார்த்தமா ஒருத்தனை வாங்கி அடிச்சேன், சும்மா அடிச்சேன், அவன் இறந்து போயிட்டான். ஏன்னா மூசாவுடைய அடி அப்படி, மலக்கையே அடிச்சு கண்ணு உடைஞ்சு போச்சு, வெளியே வந்துருச்சு கண்ணு பொத்துக்கிட்டு. அவ்வளோ வேகமான ஆடு யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம். சும்மா ஒரு தட்டு தட்டினேன், அவன் இறந்து போயிட்டான். வேணுக்கு நான் என்ன செய்யல, கொல்லணுங்கிற நியத்துல இல்ல, தடுக்கணுங்கிற நியத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனை விளக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு தட்டு தட்டினேன், அவன் கதை முடிஞ்சுது. இதுக்காக வேண்டி நான் பயந்துட்டு கிடக்கிறேன், என்னப்பா எங்களை என்ன விடப்பான்னு சொன்னார். கடைசியில எல்லாரும் என்ன எங்க தள்ளி விட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தள்ளி விட்டாங்க. அவங்க மட்டும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் சுஜூதுல விழுந்து, ரப்பே இந்த உம்மத்தை நீ காக்க வேண்டும், இந்த உம்மத்தை நீ மன்னிக்க வேண்டும் என்று கடைசி வரைக்கும் அங்கு சுஜூதுல கிடந்து நமக்காக வேண்டி மன்றாடினார்கள். ஹதீஸ்ல வந்துல. அப்படி மன்றாடும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இர்ஃபஅல் அஸக், உங்க தலையை உயர்த்துங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லுவான். அப்போ ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்துவாங்க, நீங்க ஷஃபாஅத் செய்யுங்க, யாருக்கு நீங்கள் செய்ய வேண்டுமோ அந்த ஷஃபாஅத்தை நீங்க செய்யுங்க என்று ஷஃபாஅத் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத பாமரர் கேட்டாரு. அங்க எல்லாம் ஆதம்கிட்ட போனாங்க, நூஹ் நபிகிட்ட போனாங்க, இப்ராஹிம் நபிகிட்ட போனாங்க, மூசா நபிகிட்ட போனாங்க, கடைசி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்கன்னா அப்ப அல்லாஹ் இருந்தானா இல்லையான்னு கேட்டாங்க. அல்லாஹ் இருக்கும் பொழுது அங்க எதுக்கு போனாங்க அவங்க? அல்லாஹ் இருக்கும் பொழுது அங்க எதுக்கு போனாங்க? என்ன தேவையா இருக்குது? சரி, அல்லாஹ் வந்து நான் இருக்கும் பொழுது எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே, என்ன தைரியம் இருந்தா நீங்க என்ன விட்டு போட்டு ஆதம் நபிகிட்டையும் மூசா நபிகிட்டையும் இப்ராஹிம் நபிகிட்டையும் கடைசி ரசூலுல்லாஹ்ட்ட போனீங்கன்னு கேட்கலாம்ல? கோபப்பட வேண்டிய கட்டம் தானே.
நான் முதலாளி இருக்கும் பொழுது எங்கிட்ட நீங்க வராம எனக்கு கீழே உள்ள ஆபீஸ்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா கோவம்னு வராது. ஆனா அல்லாஹ் கோவம் வந்துச்சா? அல்லாஹ் வந்துட்டு உங்கள்கிட்ட எப்படி வந்து கேட்கலாம், நான் தான் இருக்கனேன் என்று கோவப்பட்டு இந்த உம்மத்தை தண்டிக்கல. மாறாக இந்த வழிமுறையை, இந்த அணுகுமுறையை எல்லாம் வரவேற்கிறாங்க இல்லையா? அப்படித்தானங்க. ஆக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லோர்கள் நாதாக்களுடைய வசீலாவின் மூலமாக நமக்கு சில பாக்கியங்கள் கிடைக்கிறதுன்னு சொன்னா, அல்லாஹ் இருக்கும் பொழுது அங்க இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. அது ஆகிரத்துல அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் அங்கேயும் இருக்கத்தானே செய்யறான். அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், முத்தவாத்திரான ஹதீஸ். அப்படிப்பட்ட இந்த ஹதீஸை கொண்டு நம்ம எல்லாம் ஷஃபாஅத் பெறுகிறோம் பெருமானாரின் மூலமாக என்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை பாதுகாக்கணும், நமக்கு பாக்கியங்களை தரணும். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க. அடுத்து என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச போறாங்க. அல்லாஹ்ட்ட பேச போன மூசா நபிட்ட அவரு சொன்னாரு, ரொம்ப நாளா அல்லாஹ்ட்ட ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறேன், கிடைக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் கேளுங்களேன்னு. எதுக்கு ஒரு மூசா நபிட்ட வந்து கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே. அல்லாஹ்ட்ட கேட்டு கிடைக்கலன்னு எங்க வர்றாரு? மூசா வர்றாங்கல்ல, அப்படிதான் இது நடைமுறை. மூசா நபி போய் அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, யா அல்லாஹ், அந்த ஆளு ரொம்ப காலமா அவங்ககிட்ட ஏதோ ஒரு தேவையை கேட்கிறாரு, நீ கொடுக்காம இருக்கிறியாமே, காலம் தள்ளி கொண்டு இருக்கிறாமே, அது கூட அப்படின்னு என்ன செய்தாங்க? சிபாரிசு செய்தாங்க, பரிந்துரை செய்தாங்க. அப்படி பரிந்துரை செய்யும் பொழுது அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சிபாரிசை பரிந்துரை ஏற்றுக்கொண்டாங்க. சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன செய்தாங்க? வந்தாங்க. வந்து அந்த ஆள் துவா செய்தாரு, பரிந்துரை செய்தாரு. அவரை பார்த்து எப்படி இருக்கீங்க, கேட்டது கிடைச்சதா அப்படிங்கிறது கேட்டுட்டு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தா, அந்த எந்த ஆளு அப்படி கேட்க சொன்னாரோ சிங்கம் அவரை கடிச்சு குதறி சின்ன பின்னமாக்கி போட்டு, சிங்கம் கடித்து குதறி அவரை சின்ன பின்னமாக ஆக்கி போட்டு. அப்பே என்ன இது, அவரு கேட்டதை நீ கொடு நான் சொன்னேன், அதுக்காக இப்படி அவர் சிங்கம் கடித்து குதறணுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னானா, அவர் எங்கிட்ட கேட்டது ஒரு மர்த்தபாவை, அவர் என்கிட்ட கேட்டது ஒரு மர்த்தபாவை, ஒரு அந்தஸ்தை கேட்டார். ஆனா அந்த மர்த்தபாவை கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட அமல் இல்லை. அந்த மர்த்தபாவை, ஒரு மர்த்தபா கேட்கறதுக்கு ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்றோம்னா அதுக்குன்னு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குல்ல, அதுக்குன்னு படிப்பு இதெல்லாம் இருக்குல்லங்க. ஆனா அது இல்லாம நம்ம அதை கேட்க முடியாது. இவரு பெரிய போஸ்ட் கேட்கிறாரு அல்லாஹ்ட்ட. என்ன கேட்கிறாரு? பெரிய போஸ்ட் கேட்கிறாரு. ஆனா அந்த போஸ்ட கொடுக்கிற அளவுக்கு உண்டான அமல் இபாதத் இவர்கிட்ட இல்லை. அப்ப அதனால அந்த போஸ்ட கொடுக்கணுமானா, அந்த மர்த்தபாவை கொடுக்கணுமானா இப்படி அவரை ஷஹீதாக்கினா தான் முடியும்னு சொன்னாங்க. அப்ப அவருடைய அந்த போஸ்ட கொடுக்கறதுக்கு அல்லாஹ், அவரை சுத்தம் பண்றதுக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, சுத்தம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியா அதுக்காக வேண்டி அவர் பெரிய மர்த்தபாவை கேட்டிருப்பார், நம்மளும் பெரிய மர்த்தபாவை கேட்கிறோம். அதனால ரப்பே எங்களை அப்படிலாம் கழிச்சு குதிரையிட வேண்டாம் என்று நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மனிதர் சந்தித்தார். அப்படி சந்தித்த பொழுது அந்த மனிதர் சொன்னார், ஈசா நபியை கொண்டு ஈமான் கொண்டு அந்த மூமின் சொன்னார், அல்லாஹ்ட்ட எனக்காக வேண்டி துவா செய்யுங்க. எதுக்குப்பா அப்படின்னு கேட்டப்போ, அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய இறை நேசம், அது அல்லாஹ்வுடைய மஹப்பத்து ஒரு துளி அளவு கிடைச்சா போதும் எனக்கு, அதாவது கிடைக்கட்டும், ஒரு அணுவளவு மஹப்பத் எனக்கு கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி நீங்க எனக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், அவர் அவருடைய மஹப்பத்தை கேட்கிறார், ஒரு அணுவளவு கேட்கிறார், கொடுக்கலாமே என்று பரிந்துரை செய்கிறார்கள். அவங்க சஞ்சாரம் செய்யக்கூடியவங்க. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? மசீஹ். மசீஹ்னா என்ன அர்த்தம்? சஞ்சாரம் செய்வாங்க, பயணம் செய்வாங்க. அப்படி பயணம்லாம் செய்துட்டு போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு வர்றாங்க, திரும்பி அதே வழியாக திரும்பி என்ன செய்யறாங்க? வர்றாங்க. அப்படி வரும் பொழுது ஒரு ஆள் நம்மகிட்ட மஹப்பத்தினுடைய ஒரு அணுவளவு மஹப்பத் அல்லாஹ் கொடுக்கும்படி கேட்க சொன்னாரு. அவரு எங்க இருக்கிறாரு, அவரை பத்தி அல்லாஹ்வுடைய மஹப்பத் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா என்று பார்க்கலாமே என்று ஆசைப்பட்டு அவர் எங்கேன்னு பார்த்தா அந்த இடத்துல அவரை காணும், அந்த இடத்துல அவரை காணும். அப்ப அங்க இருந்த ஒரு சில பேர் நடமாடி ஒரு சில பேர்கிட்ட கேட்டாங்க, இங்க இப்படி ஒரு ஆள் இருந்தாரு,
அவர் எங்க என்று கேட்டாங்க. அப்ப ஈசா நபிட்ட அந்த நடமாடி அந்த மக்கள் சொன்னாங்க, அவர் அந்த மலைக்கு மேல பாருங்க, மலையினுடைய உச்சியில ஒரு ஆள் நிற்கிறார்ல, அவருதான் அவரு அப்படின்னா. மலைக்கினுடைய உச்சிக்கு போய் பார்த்தா அவர் இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. என்ன செய்யறாரு? இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறார். என்ன கேட்டாரு அல்லாட்ட? உன்னுடைய மஹப்பத்தினுடைய ஒரு துளி, ஒரு அணுவளவு நீ எனக்கு காட்டு, எனக்கு கொடு என்று கேட்டாரு. அல்லாஹ் சொன்னா கொடுத்துட்டேன்னு சொன்னான். இங்க வந்து பார்த்தா எப்படி நிற்கிறாரு? கையை உயர்த்தி அந்த ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே பிரமிச்சு போயிருக்கிறார். ஈசா நபி கேட்டாங்க, மஹப்பத்தை தானே கேட்டாரு, உங்ககிட்ட ஒரு சின்ன துளி குடுன்னு தானே கேட்டாரு, அதைத்தானே நானும் கேட்டேன். இங்க வந்து பார்த்தா பேஹாலா நிற்கிறார். இல்ல பேஹாலா நிற்கிறாரு. நான் ஈசா வந்திருக்கிறேன்னு சொல்றாரு, தெரியல. அவருக்கு சலான் சொல்றேன், பதில் இல்லை. நீங்க யாருங்க? பதில் இல்லை. நான் ஈசா வந்திருக்கிறேன், போகும்பொழுது எங்கிட்ட துவா செய்ய சொன்னவர் தானே, ஆனா வரும்பொழுது நான் ஈசா வந்திருக்கிறேன்னு சொல்றேன், ஆனா என்ன செய்யல, தெரியல. நான் ஈசான்னே தெரியல. பல தடவை சொல்லி கூட அவருக்கு என்ன செய்யல. ரப்பே மஹப்பத்தை கொடுக்கறது தான் கேட்டாரு, நல்ல விஷயம் தானே அவர் கேட்டாரு, இப்படி பேஹாலா நிற்கிறாரு அப்படின்னு கேட்டப்போ அல்லாஹ் சொன்னானா, அவருக்கு எதுவுமே தெரியாது. நீ கேட்ட பிரகாரம், அவரு கேட்ட பிரகாரம் அந்த மஹப்பத்தினுடைய ஒரு துடியை நான் கொடுத்துட்டேன். இப்ப அவருக்கு என்னை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. நீங்க ரம்பத்தை வச்சு அறுத்தா கூட அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. இதுதான் அந்த மஹப்பத். அப்ப அந்த மஹப்பத்தை கொடுக்கறதுக்குண்டான சுத்திகரிப்பும் அது வேற வகையா இருக்கு. நமக்கும் மஹப்பத்து வேணும் தான், அதுக்காக இப்படி எல்லாம் நம்ம தாங்க முடியாது இல்லையா? சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள சுத்திகரிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், பல வகைகள், பல வெரைட்டி இருக்குது. கவுனிக்கடையில பல வெரைட்டி இருக்கிற மாதிரி அல்லாஹ் கொடுக்கிற அந்த சன்மானங்களும் பல வெரைட்டியாக இருக்கிறது. அல்லாஹ் கொடுக்கிற அந்த மர்த்தபாக்களும், அல்லாஹ் நம்மளை சுத்தம் செய்யக்கூடிய அந்த முறைகளும் வித்தியாசமாக இருக்கிறது. பல வகையான வித்தியாசம் இருக்கிறது. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒரு முரீது சீடர் போனாங்க. சீடர் போய் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. ஷேக் அவர்களை, எனக்கு ஒரு வினோதமான ஒரு அனுபவம் ஏற்பட்டது. என்ன அனுபவம் அப்படின்னா, அவங்க ஒரு நாள் காலையில ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி எங்க வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி சொல்லுங்களேன், பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. குளிக்கணும் அவரு. அதுக்காக வேண்டி துணியை கலத்தி அந்த படித்துறையில ஒரு கல்லுல வச்சுட்டு ஆத்துக்குள்ள என்ன செய்தாங்க, நான் இறங்கினேன். ஆத்துக்குள்ள இறங்கி ஒரு முங்கு போட்டேன். ஒரு முங்கு போட்டு வெளியே எழுந்து பார்த்தா நான் எங்கேயோ இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் எங்கேயோ இருக்கிறேன். நான் எங்க முங்கு போட்டனும் அங்க இல்லை, நான் எங்கேயோ இருக்கிறேன். அது வேற ஊரா இருக்குது, வேற நாடா இருக்குது. அந்த ஊர்லயே நான் வசிக்கிறேன் பல காலம். அங்க ஒரு பெண்ணோடு கல்யாணம் செய்கிறேன், குடும்பம் நடத்துறேன், குழந்தைகள்லாம் எனக்கு பிறக்கிறது, உள்ள குட்டியெல்லாம் பிறந்து அங்க பல நாட்கள் பல வருடங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி நான் இருக்கும் பொழுது பல நாட்கள் பல வருடங்கள் அங்க மனைவி மக்களோடு வாழ்ந்து நான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் அங்கே யதார்த்தமாக அங்குள்ள பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி வர்றேன். அப்படி ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும் பொழுது ஆத்திர குடிப்பதற்காக வேண்டி என் துணியெல்லாம் களைந்து படித்துறையில ஒரு கல்லுல வச்சுட்டு நான் ஆத்திர என்ன செய்தேன், இறங்கிட்டேன். ஆத்துல இறங்கி ஒரு முங்கு போட்டேன். ஒரு முங்கு போட்டு தலையை தூக்கி பார்த்தா ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல்ல ஒரு படித்துறையில நான் முங்கு போட்டேன், அங்கே எஞ்சிக்கிறேன். ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு அவருக்கு. அங்க போய் பார்த்தா அந்த கல்லுல அந்த துணி இருக்குது, இவருடைய துணி. அதை எடுத்து மாத்திட்டு பள்ளிவாசலுக்கு போறாரு. பாங்கு சொன்ன பிறகு குளிக்க வர்றாரு. பாங்கு சொன்ன பிறகு குளிக்க வர்றாரு. ஆனா இன்னும் இக்காமத்தே சொல்லல. அன்றைய நாளுடைய இக்காமத்தை நீ சொல்லல. எந்த நாள், எந்த நாளுங்க? முதல்ல குளிக்க போனதில்லைங்க, அந்த நாளுடைய பாங்கனுடைய இக்காமத்து இன்னும் சொல்லல. நான் போய் ஜமாத்துல கலந்து தொழுது முடிச்சிட்டேன். இப்ப ஒரு கேட்கிறாரு, என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. யார்கிட்ட? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட கேட்கிறாரு, என்ன விஷயம், என்ன விஷயம்? அப்ப அவங்க சொல்றாங்க, சில பேருக்கு அல்லாஹ் சில மர்த்தபாக்களை கொடுத்துருப்பான்.
கொடுக்கணும்னு நினைச்சிருப்பான், முடிவு செய்திருப்பான். ஆனா அதுக்கு அவங்கள சுத்தம் செய்யணும், அதுக்குன்னு அவங்க சில இபாதத்துகள் செய்யணும், அவங்க அதுக்குன்னு சில அமல்கள் செய்யணும். ஆனா இவருக்கு அந்த மர்த்தபாவை கொடுக்கறதுன்னு நல்லா என்ன செய்தான், முடிவு பண்ணிட்டான். கொடுக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, இபாதத் இல்லை, அமல் இல்லை. ஆனா ஆயிலும் இல்லை, அந்த அளவுக்கு அமல் செய்யறதுக்கு உண்டான ஆயிலும் இல்லை. அப்ப அதனால என்ன பண்ணா, சில அடியார்களுடைய வர்த்தபாவை உயர்த்துவதற்காக, அதை பெறுவதற்காக, அமல் செய்வதற்காக அவர் அல்லாஹ் கையில தான் காலம் இருக்குது. ஆனா தஹரு, நான் தான் காலம் சொல்றான்ல, அந்த காலத்தை யார் கையில வச்சிருக்கிறா, அல்லாஹ் கையில தான். ஈசா ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போனாங்க, எவ்வளவோ மேல் உலகத்துல பல வகையான வருடங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா தாழ்பாளுடைய அந்த அசைவு கூட, வெட்டினுடைய சூடு கூட அப்படின்னு சொன்னோம்ல. அப்ப என்ன நடந்துச்சு, காலம் அவங்க கையில் இருக்குது. காலத்தை அல்லாஹ் சில பேருக்காக வேண்டி நிறுத்திடுறான்னு சொல்றோம்ல, இப்படித்தானேங்க. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் ஜிஹாது பண்றாங்க, மக்ரிபுக்குள்ள பைத்துல் முகத்தஸை கைப்பற்றணும், நேரம் ஆயிடுச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு. அப்ப அல்லாஹ் அந்த யுத்தத்தை இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறான். மறைஞ்ச சூரியனை அல்லாஹ் என்ன செய்யறான், திரும்ப உதயமாக வைத்து யுத்தம் முடிகிற வரைக்கும் அதை திருப்பி கொடுத்தானா இல்லையா. செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மடியில, பெருமானார் தங்களுடைய மடி, பெருமானார் அலி அவர்கள் பெருமானாருடைய மடியில படுத்திருக்கிறாங்க. சரியா சொல்றேன்னா, அலி அவர்களுடைய மடியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்திருக்கும் பொழுது அசர் தொழுகை நேரம் வந்து கலாவாயிடுச்சு, சூரியன் என்ன ஆயிடுச்சு, மறையல்ல. முடிச்சு பார்த்தாங்க, அலி அசர் தொழுதீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நாயகமே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப போன அந்த சூரியனை திருப்பி உதயமாக வைத்து இவங்க அசர் தொலை வச்சு அதுக்கு பிறகு மறைஞ்சுதா இல்லையா. காலங்கள் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்குது. அதனால சில பேருடைய மர்த்தபாவை கூட்டுவதற்காக, உயர்த்துவதற்காக அல்லாஹ் அந்த காலத்தை தன் கையில் வைத்திருக்கிற அந்த காலத்தை, அதாவது என்ன சொல்றான் இப்போ, டைம் டிராவலர்ங்கிறான். ஐன்ஸ்டீன் சொல்றாங்க, ஐன்ஸ்டீன் டைம் டிராவல் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் டிராவல்ங்கிறது விஞ்ஞானபூர்வமாக அப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சான். ஆனா டைம் டிராவல் யாரும் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஆன்மீகத்துல வழிமாறுகள் அந்த டைம் டிராவல் பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம் இல்லையா. நபிமார்கள் மட்டுமல்ல, வழிமார்களும் அந்த நிலையை, அந்த அந்தஸ்தை பெற்றார்கள் என்று நாம வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் இரவு 2 சுஜூத் செய்தாங்க. 2 இஷாக்கு பிறகு அவங்க தொழுது சுஜூத் செய்தாங்க. 2 சுஜூத் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஃபஜ்ர் பாங்க சொல்லிடுச்சு. யா அல்லாஹ், உன்னுடைய இரவு எவ்வளவு கம்மியா இருக்குது, 2 சுஜூது கூட பத்தலையேன்னு சொன்னாங்களாம். டைம் டிராவல் எதுக்கு அப்படின்னா, அந்த ஆயிலையும் அல்லாஹ் என்ன செய்யணும், கரெக்டா பூர்த்தி பண்ணணும். ஆனா அவங்கள நிறைய இபாதத் செய்ய வைக்கணும் என்பதற்காக, அவங்கள சுத்திகரிப்பு செய்துங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இப்படியெல்லாம் பல சகாயங்களை, பல வகைகளை, பல வழிகளை அல்லாஹ் செய்கிறான் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் எல்லோருக்கும் சாத்தியமாகாது என்பதனால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறைந்த இந்த ரமலானுடைய காலத்தை கொடுத்து, அந்த ரமலானில் இஅ்திகாஃப் இருக்க வைத்து, கடைசி 10ல இதுவரைக்கும் சுத்தமாகலைன்னா இந்த கடைசி 10ல இஅ்திகாஃப் இருக்க வைத்து, இன்னும் அதிகமான முயற்சிகளை நீங்க என்ன செய்யுங்க. பசியினால உடம்பு என்ன ஆயிடும், சுத்தமாயிடும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, மௌனித்திரு அப்படிங்கிறாங்க. பசியோடு இருக்கிறது நோன்பு, நோன்புனால என்ன ஆயிடுது, உடல் என்ன ஆயிடுதுங்க, சுத்தமாயிடுது. தனித்திரு, தனித்திருப்பதுனால ஏத்திக்காப்புல தனித்திருக்கோம்ல, சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவங்க தேவையானது பேசலாமே தவிர, அவங்க வேலை என்னன்னா குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும், ஸலவாத் ஓதணும், இபாதத் செய்யணும். ஏதாவது அவசியம் என்று சொன்னால் பேசிக்கலாம், சும்மா தேவையில்லாத பேச்சுகளை தவிர்க்கணும். தனித்திரு அப்படிங்கும் பொழுது ஏத்திக்காப்புல மனம் என்ன செய்கிறது, அமைதியாகி விடுகிறது. தனித்திருக்கும் பொழுது. அதுக்கு பிறகு விழித்திரு, விழித்திருக்கும் பொழுது ஆன்மா வலுவடைந்து விடுகிறது. அதுக்கு பிறகு மௌனித்திரு, மௌனித்திருந்தால் என்ன ஆகுதுங்க, அறிவு விசாலம் அடைகிறது. இப்படி நல்ல பண்புகளையும் பக்குவங்களையும் பெறுவதற்காகத்தான்
ஏத்திகாஃபை கடைசி பத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கினார். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்ததுல இருந்து எத்தனை வருஷங்க? மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 10 வருஷம் இருந்தாங்க. ஹதீஸ்ல வருது, மதீனாவுக்கு வந்ததுல இருந்து அவங்க ஏத்திகாஃபை விட்டதே இல்லை. விடாம எல்லா வருஷமும் என்ன செய்தாங்க? ஒரு வருஷம் விடுற மாதிரி ஆயிடுச்சு. நான் நிறைவுக்கு வருகிறேன். எல்லாரும் ஒரு வகையா பார்க்குற மாதிரி இருக்குது. முடிகிற மாதிரி தெரியலையே, டைம் டிராவலில் போய் சேர்ந்துருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் நிறைவுக்கு வருகிறேன். 10 வருஷ காலம் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வருஷம் கூட என்ன செய்யலைங்க? என்ன செய்யலை சொல்லுங்கண்ணே? ஏத்திகாஃபை விடலை. ஆனா ஒரு வருஷம் விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருந்தாங்க மஸ்ஜித் நபவியில. ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் நானும் கூட இருக்கவான்னு கேட்டாங்க. சரின்னு நாங்க அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னா ஆயிஷா நாயுடைய ரூமு பள்ளிவாசல ஒட்டி தானே இருக்குது. இப்போ ரவுலா இருக்குல்ல, அது யாருடைய வீடு? ஆயிஷா நாயுடைய வீடு. அதனால அந்த அம்மா ஏத்திகாஃப் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சேதாரம் வராது, பெரிய ஒரு பாதிப்பு வராது. ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு பள்ளி வீட்டுக்கும் தேவைப்பட்டால் போற மாதிரி அப்படி ஒரு அமைப்பை கொடுத்தாங்க. கூடாரத்தை போட்டு ஹப்ஸா கேட்டாங்க, நானும் இருக்கவான்னு கேட்டாங்க. அப்படின்னாங்க. கண்ணசிச்சாங்க ஆயிஷா நாயகி. அவரு கூடாரம். அப்புறம் உம்மு சல்மா பார்த்தாங்க. இந்த 2 வீட்டுக்கு நம்மளும் என்ன? அவங்க நன்மை செய்யறது, அவங்களுக்கு இருந்த போட்டியை பாருங்க. நன்மை செய்யறது அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்க. நம்ம எதுல போட்டி போடுறோம்? எதற்கு போட்டி போடுறோம்? துனியாவை பெறுவதற்கு. ஒரு கடையா வச்சிருக்க, நான் 2 கடை வைப்பேன். போட்டி போட வேண்டியதான் தப்பு இல்லை. ஆனா அதை விட ஆக்கிரத்திற்கு அவனுக்கு போட்டி போடணும். இப்படி பார்த்தா காலையில வந்து பார்த்தா ரசூலுல்லாஹி சொல்லுங்களேன் சல்லல்லாஹு பார்த்தா அங்க ஒரே டெண்டா இருக்குது பள்ளிவாசல். அப்ப இருந்த பள்ளிவாசல் ரொம்ப பெருசாதான் இருக்காத. பூரா மஸ்ஜித் நபவியில டெண்டை பார்த்தோட இது என்னதுன்னு கேட்டாங்க. எல்லாம் உங்க மனைவி மாறுங்கன்னு சொன்னாங்க. ஆள்ற யுரிதுன நன்மையை நாடியா இப்படி எல்லாரும் ஏத்திகாஃப் இருந்தாங்க. இப்ப யாராவது ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாம் டெண்டை எடுங்கன்னு சொன்னா என்ன கதி ஆகும்? அப்ப பார்த்தாங்க, ஆளை விடுங்க, நான் ஏத்திகாவே இருக்கலன்றான். ஏத்திகாவே இருக்கல அப்படின்னு அவங்களே வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாரும் டெண்டை கிடைச்சிட்டு செய்தாங்க. புரியுதாக்கும்? இந்த வருஷம் என்ன செய்யற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருக்கல. இந்த ஏத்திகாவை ஷவ்வால்ல கவா செய்தாங்க என்று ஒரு ரிவாயத் இருக்கு. ஆனா ரமலான்ல ஏத்திகாஃப் இருந்த மாதிரி வராத. அதுக்காக வேண்டி ரமலானுடைய அவங்களுடைய கடைசி வருஷம், எந்த வருஷம் அங்க வஃபாத்தாராங்க, ரபியுல் அவ்வல்ல வஃபாத்தாராங்க, அந்த ரமலானுடைய அந்த வருஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் 10 நாள் இருப்பாங்க. அந்த வருஷம் 20 நாள் இருந்தாங்க என்று ஹதீஸ் வருது. கலாச்சி அப்ப விடவே இல்லை. விட்டாலும் கூட அதை கலாச்சாரங்கன்னா இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ் விடாமல் செய்த ஒரு சுன்னத்து. அது சில சீதேவிகள் ஏத்திகாஃப் இருந்து அதை நம்ம என்ன செய்யறாங்க? காப்பாத்துறாங்க. அதை நம்ம என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அந்த ஏத்திகாஃப் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆவலை அதிகப்படுத்தணும். ஆக நம்மளை சுத்தம் செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல தஆலா இது மாதிரியான பல்வேறு வகையான சுத்திகரிப்பு நிலையங்களை, சுத்திகரிப்பு முறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நம்மை அல்லாஹ் இந்த ரமலான்ல சுத்தம் செய்வானாக. நம்முடைய கல்வை சுத்தம் செய்வானாக. நம்ம கல்விலே ஏறி இருக்கிற பாவத்தின் துருவை அகற்றுவானாக. துருவை அகற்றுறதுக்கு நெருப்புல போட்டு அகத்தாம யா அல்லாஹ் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு செய்தி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரும்பினுடைய துருவை அகற்றுவதற்கு அந்த உப்புத்தாள் இருக்குது, அல்லது நெருப்புலத்துக்கு போடணும். அதே மாதிரி கல்பு துரு பிடிச்சிருச்சுன்னா, கல்பு துரு பிடிச்ச அந்த கல்பனுடைய துருவை நீக்கிறதுக்கு திக்ருல்லாஹ், திக்ர் இருக்குத, அது துருவை நீக்கி சுத்தப்படுத்தக்கூடியது. எனவே நாம் ஏத்திகாஃப் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதிகமாக திக்ர் செய்யும், அதிகமாக இபாதத்துகள் செய்யணும். அல்லாஹ் மறக்காத பெருவாழ்வை அல்லாஹ் நமக்கு வழங்கி அனுப்புவானாக. உலகத்துல அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம் என்னன்னா அல்லாஹ் மறக்காமல் இருக்கிறது தான். நாளைக்கு சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்கும்ல. சொர்க்கத்துல வந்து கை சேதம் இருக்குமா? இருக்காது. காரணம் என்ன நினைச்சாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கத்துல கை சேதம் வருமா? அந்த சொர்க்கத்துல என்ன வருங்க? கை சேதம் வரும். நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய, நினைச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய, என்னதான் கிடைக்கும்? கேட்டா தான் இந்த உலகத்துல கிடைக்கும். பெரிய ஓனர் முதலாளியா இருந்தா அவர் என்ன செய்யணும்? பெல்ல, அந்த காலிங் பெல்ல அழுத்தி ஒரு ஊழியர் வருவார், என்னங்க வேணும், சூட ஒரு டீ கொண்டான்னு பாரு, அதுக்கு பிறகு போட்டு கொண்டு வருவார்.
இல்லையா? பிஸ்கட் கொண்டு வாங்க பாரு, போய் எடுத்து வரது கொஞ்சம் நேரம் ஆகும்ல. ஆனா அல்லாஹ் சொர்க்கத்துல எப்படி வச்சிருப்பான்? காலிங் பெல்ல அவத்தி அதுக்கு ஒரு ஆள் வந்து அப்புறம் ஆர்டர் பண்ணி அப்படிலாம் கிடையாது. நினைச்சாலே போதும் டீ வந்துடும். வலகும் ஃபீஹா மா யஸ்தஹூன், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். சிக்கன் 65 வேணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆசை லேசா வந்துச்சுன்னு வைங்க, ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுல நீங்க ஆர்டர் பண்ணாலும் வர்றதுக்கு நேரம் ஆகும். ஆனா சொர்க்கத்துல சிக்கன் 65 நினைச்சாலே போதும். ஒரு காடை கௌதாரி அது சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைச்சீங்க, அது பறந்து போகுதுன்னா அது அப்படியே ரோஸ்ட் ஆகி அல்லா குறைச்சிடும். நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆசைப்பட்டது கேட்க கூட தேவையில்லை, நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படின்னா அந்த சொர்க்கத்துல துக்கம் இருக்குமா, கவலை இருக்குமா, கைசேதம் இருக்குமா? அந்த சொர்க்கத்துல கைசேதம் இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்ப கைசேதம் ஏற்படும்னா துன்யாவோட அல்லாஹ்வை திக்ரு செய்யாம விட்ட அந்த நேரங்களை நினைத்து கைசேதப்படும். எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் இருக்கிறோம், இன்னும் அதிகமாக அல்லாஹ் மறக்காம திக்ரிலேயே இருந்திருந்தா இன்னும் எவ்வளவுதான் கிடைச்சிருக்குமே என்று ஆசிரத்துல சொர்க்கத்துல ஒரு அடியான் கைசேதப்படுவது எதை குறித்து? அவன் திக்ரு செய்யாமல் இருந்த நேரங்களை குறித்து என்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் அந்த கைசேதம் சொர்க்கத்துல கூட அவருக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எனவே நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ் மறக்காத பெருவாழ்வை வாழ்வோம். அல்லாஹ் அதற்காக தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யதினா முஹம்மத் வ ஆலி சய்யதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ